சிம்பிளாக 2 இன்க்ரீடியண்ட் வச்சு இந்த கிறிஸ்பியான கோவக்காய் பொரியல் செய்யலாங்க உங்கள் கம்ஃபர்ட் ஃபுட்டான தயிர் சாதத்தோட. ஹலோ கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். சமைச்சும் ரொம்ப நாளாச்சு, உங்கள்கிட்ட பேசியும் ரொம்ப நாளாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்ல ஒரு 15 கோவக்காயை ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிகமாக ஆயில் இழுக்காது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த கோவக்காயை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இதில் வாட்டர் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆயில் ப்ளஸ்ஸு இந்த வெஜிடபிள் இருக்க தண்ணியுமே போதும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மட்டும் டர்மரிக் பவுடர். சீரியஸ்லிங்க, இந்த தயிர் சாதத்துக்கு இதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் காலேஜுக்கு லஞ்ச் கட்டி கொடுக்குறீங்கன்னா ஒன் டைம் இந்த கோவக்காய் பொரியல் வித்து தயிர் சாதத்தை இந்த சம்மருக்கு நீங்கள் தாராளமாக கட்டி கொடுக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரியே தாங்க, இந்த கோவக்காய்க்கு 2 இன்க்ரீடியண்ட்டு தான். ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி 1 டைம் ஆகுது மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுடுவீங்க. பிகினர்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலை நிறைய பேர் விசிட் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.